நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா 70 வாரங்கள் தானியேல் சொன்ன 70 வார தீர்க்க தரிசனம். இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த 70 வார தீர்க்க தரிசனம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்னா அப்படி கிடையாது. அதோட முன்னுரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். 70 வாரத்தோட முன்னுரைனா என்னன்னு பார்க்க போகிறோம். உங்கள் கையில் பேனா நோட்டு கண்டிப்பாக வேணும். இல்லாதவங்க செல்லுனாச்சும் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னுரை ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரம் எடுத்து முதல்ல வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவனை பற்றி டீட்டெயிலாக ஒன்றிலே போட்டிருக்குது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷர்கள் தான் பாக்கியவான். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல அவங்களுடைய காலத்தில் தன் காலத்தில்னா அவங்களுக்குன்னு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இலை உதிராத மரத்தை போல் இருப்பார்கள் வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் என்ன தெரியும்னு கேட்குறப்ப கர்த்தருடைய ரகசியங்கள் கண்டிப்பாக தெரியும். ஏன்னு கேட்டால் காரியத்தை மறைப்பது யாருக்கு மேன்மை? நீதிமொழியில் படிக்கிறோம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அதை ஆராய்ச்சி பண்ணுறது ராஜாக்களுக்கு மேன்மை. நம்ம யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்ட நாம் வேத வாக்கியங்கள் நம்ம என்ன பண்ணால் ஆராய்ச்சி பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி பண்ணும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூகுள் மீட் ஆன் பண்ணிட்டீங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை பற்றி அவர் நிறைய விஷயம் பேசியிருப்பார். அதில் என்னென்னு பேசியிருப்பாருன்னா அவருடைய வருகை பற்றியெல்லாம் பேசியிருப்பார். இந்த விஷயம் நம்ம புரியணும்னா முதலாவது எங்கே தான் போய் பார்க்கணும்னா தானியேலை பார்க்கணும். ஏன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா என்ன பற்றி சொல்லியிருப்பார்? பாலாக்கும் அருவருப்பை குறித்து யார் சொல்லியிருப்பார்னா தானியேல் சொல்லியிருப்பானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தானியேல் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறப்ப தான் தானியேல் டீட்டெயிலான ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் பாலாக்கும் அருவருப்பு எப்பொழுது வரும், அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அப்போ தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு புரியலன்னா டோட்டல் பைபிள் என்ன ஆகுங்க? நம்மளுக்கு கொலாப்சன் புரியாது. நாமளா ஒரு மைண்டில் ஒரு கணக்கு போட்டு நாமளா ஃபிக்ஸட் பண்ணி நாமளா ஒரு வசனம் படிப்போம். அதனால தான் இப்போ தானியேல் புஸ்தகத்தை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த 70 வாரங்கள் முன்னுரை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. அப்படியே ஒவ்வொரு வசனமா வாசிங்க. தானியேல் 9:24. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுக்களின் ஜனங்களையும் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரயாணம் போல் இருக்கும். அதாவது இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா நீங்க மேல 23 வாசிங்க சிஸ்டர். 23 ஒருத்தர் வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன்,
நீ டிஸ்பிளே. மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கும் போதே கட்டளைகள் வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்கவே வந்தேன். இப்பொழுது சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இப்ப கீழே அது கீழே படிங்க 24. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. போதும் சிஸ்டர். இப்ப தானியேல் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் எது வரைக்கும் அடிமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறப்ப எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. ஏன்னா எரேமியால சொல்லப்பட்டது 70 வருஷங்கள் யார் அடிமையாக இருக்குன்னா பாபிலோன் ராஜ்யத்தில் இந்த யூதர்கள் அடிமையாக இருக்கணும். அந்த பீரியடில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணுறப்ப இப்போ கடவுளுடைய தூதன் வந்து சொல்கிறா. என்ன சொல்கிறாருன்னா, இந்த 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாட்ச மாதிரி அவர் உங்கள் மீறுதலை தவிக்கிறது. அந்த வசனம் படிங்க மீண்டும் 24 தானியேல் 9:24. மீறுதலை தவிக்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் இந்த நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் டிஸ்ப்ளே மாறிச்சு பாருங்க. தானியேல் 9:24 வேதத்தை பார்த்தே வாசிங்க. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதை பார்க்குறப்ப பரிசுத்தமுள்ளவரும் அபிஷேகம் பண்ணுவதற்கு உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல யார் வராருன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கோம். ஓகேங்களா? உன்னுடைய பரிசுத்த நகரத்தின் மேலே 70 வாரங்கள் செல்லும் அப்படின்றது ஒரு தீர்க்க தரிசனம் தானியேல் கொடுத்துருக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனம் எது வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா படிங்க. அது 25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இப்ப இதுல என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் அதே வசனம் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப 70 வாரம்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது வசனத்துல பாக்குறப்ப என்ன சொல்றாருன்னா, பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எத்தனை வாரங்க? 7 வாரமும் 62 வாரமும் செல்லுன்றாரு. இப்ப 7 வாரமும் 62 வாரமும் எத்தனை ஆச்சுங்க? 7 62 69 வாரம். ஆனா ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப என்ன சொன்னாருங்க? 70 வாரம்னு சொன்னாரு. அப்ப இங்க பாக்குறப்ப 69 வாரத்துல யாரு வந்துட்டா? மேசியா யாருங்க? இயேசு கிறிஸ்தான. அப்ப 69 வாரத்திலே மேசியா வந்துட்டாருன்னா அது கீழே தொடர்ச்சியா படிங்க 26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். போதும் சிஸ்டர். 62 வாரத்துக்கு பின்பு நல்லா கவனமா இருக்கணும். 62 வாரத்துக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுகிறார். நம்ம முன்ன என்ன சொன்னோம்? 62 + 7 மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? 69. அப்ப இங்க 62 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னா 62க்கு அப்புறம் ஒரு 7 நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்ப என்ன 69க்குள்ளார தான் என்ன பண்ணுவார் மேசியா? கரெக்டு தானே? மேசியா அதுக்குள்ள தானே சங்கரிக்கப்படணும். படிங்க சிஸ்டர். ஆனாலும் தமக்காக அல்ல அவருக்காக மரிக்க மாட்டாரு. அடுத்தது, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஓகே. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவாரு. ஆனாலும் தமக்காக அல்ல அப்படின்னா அவருக்காக அல்ல. அடுத்தது என்ன சொல்றாரு? நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்களா? பிரபுவின் ஜனங்களா? அப்ப பிரபு யாருங்க? ஏன்னா இந்த 4 வசனங்களை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நான் வரலாறுக்குள்ளார தான் போக போறேன். அதனால இந்த 4 வசனங்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான்
எடுக்கக்கூடிய பாடம் நம்மளுக்கு கிளியரா புரியும். இல்ல லைட்டா தூங்கிட்டீங்க, இல்ல புரியல அப்படின்னா இந்த பாடம் டோட்டலா புரியாது. அதனால மறுபடியும் நான் சொல்றேன், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். 62 வாரத்துக்கு பின்புன்றப்ப அது 69 வாரத்துக்குள்ளாக வந்துருது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள். அந்த வரப்போகிற பிரபு யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு 69க்குள்ள. 69க்கு அடுத்தது என்ன எத்தனாவது வாரம் வரணும்? மொத்தம் எத்தனை வாரம் தீர்க்கதரிசனங்க? 70. 69 முடிஞ்சிருச்சுன்னா மீதி 70 இல்ல. 69க்கு மீறி 70ல எத்தனை இருக்கணும்? 1 இருக்கணும். அப்ப அந்த 1ல என்ன சொல்றாரு? இந்த 1ல தான் ஒரு விஷயம் சொல்ல வராரு. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அப்படின்றாரு. அப்ப வரப்போகிற பிரபு யார்? அதான் மேசி 69ல மரிச்சிட்டாரு. இப்பதான் பாயிண்ட்குள்ள வராரு. அதுக்கப்புறம் ஆளக்கூடியவர் யாருங்க? அதுக்கப்புறம் ஏன்னு கேட்டா இந்த வசனத்துல விளக்கம் இருக்குது. அதுதான் மறுபடியும் நான் படிக்கிறேன். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் இருக்குது. அந்த நகரம் எது? ஜெருசலேம். ஜெருசலேம் பகுதி அழித்து போட்டது யாரு? ஏன்னு கேட்டா நம்ம ஒரு சில 2-3 மாசமா ஒரு சில பாடங்களை எதுக்கு எடுக்கணும், வரலாறு ரீதியா எடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயினா இந்த வரலாறுகளை புரிஞ்சாதான் தீர்க்க தரிசனம் பாடங்கள் அதுல இருக்குதுன்றோம். அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் நகரத்தையும் அழித்த ஜனங்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிபி 70ல யார் அழிச்சா? தீத்துராயன் வந்து என்ன பண்ணாருன்னா தேசத்தையும் ஆலயத்தையும் இடிச்சு போட்டாரு. இப்ப இந்த வசனம் அவரை பத்தி தான் பேசுதா? நமக்கு ஒரு கேள்வி, இந்த வசனம் அவரை பத்தி பேசுதா? ஏன்னு கேட்டீங்கன்னா, மேசியா எப்பதான் சங்கரிக்கணும்? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு அப்படின்றப்ப 69க்குள்ளார மேசியா மரிச்சிட்டாரு. அது நம்ம இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் வரிகளை வந்து நமக்காக சிலுவையில மரிச்சதை நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்புறம் அந்த 69 முடிஞ்சோன்னு என்னதான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும்? 69 முடிஞ்சு 70 ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அந்த 70க்குள்ளார என்ன பண்றாங்க ஜனங்க? பிரபுவின் ஜனங்கள். பிரபு அழிக்கல, பிரபுவின் ஜனங்கள் அழித்து போட்டார்கள் வசனம் இருக்குது. இப்ப இஸ்ரேல் தேசத்தை அழிச்சது தீத்துராயன் ராஜாவா இல்ல ராஜாவோட ஜனங்களாவா? தீத்துராயன் வந்து ராஜாவா, ரோமோட ராஜாவா இல்ல ஜனங்களா இருந்தா அப்படியா? இந்த வசனங்கள் மறுபடியும் நான் சொல்ற ரீசன் என்னன்னா, இது எந்த காலத்தை பத்தி பேச நம்ம கிளீனா புரிஞ்சுக்கிட்டாதான் கரெக்டா புரியுன்றேன். ஏன்னா பிரபு அழிக்கல, பிரபுவின் ஜனங்கள் தான் அழிச்சாங்கன்னு வசனம் சொல்லுது. இப்ப ரோம்ல இருந்தவன் தீத்துராயன் ராஜாவா ஜனங்களா இருந்தா அப்படியா? ரோம் ராஜா தானே அவரு. தீத்துராயன் ராஜா தான் நம்ம சொல்றோம். ரோமோடைய ராஜா தானே. அப்ப ராஜா வந்து அழிக்கல, பிரபுவின் ஜனங்கள் தானே போட்டிருக்குது. அப்ப இவங்க யாரோ ஒரு பிரபு பத்தி பேசுறாங்க தானே. நீங்க பேசினாதான் இந்த பாடத்தை நம்ம கண்டினியூவா கொண்டு போக முடியும். வரப்போகிற பிரபுனா இந்த வசனத்துல யாரை பத்தி பேசுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெசியாவை பத்தி பேசிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா பரிசுத்த நகரத்தை பத்தி பேசுறாரு 62 வாரம். அப்புறம் 69ல மேசியா வராரு, சங்கரிக்கப்படுகிறாருன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஒரு வாரத்துல யார் வராங்கன்னா பிரபுவின் ஜனங்கள் வராங்களாம். அழித்து போட்டு அதன் முடிவு போல் இருக்கும். முடிவு பரியந்தம் என்ன நடக்குங்க? யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துல சமாதானமா இருக்கிறாங்களா? போன வாரம் கூட பார்த்தா அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப யுத்தமும் நாசமும் நியமிக்கப்பட்டதுன்னா எப்பல இருந்து நியமிக்கப்பட்டுச்சு? 70க்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஏன்னா பாபிலோன் ராஜ்யத்திலே இவங்க என்ன பண்ணாங்க? அக்கிரமா பண்ணி தானே உள்ள போறாங்க. அப்ப இந்த வசனம் மறுபடியும் சொல்ற, யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டதுன்னா எப்ப மேசியா சங்கரிக்கப்பட்டாரோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தேசம் அவங்களுக்கு இல்ல, துரத்தப்பட்டாங்க. துரத்தப்பட்டுட்டு மீண்டும் வந்திருக்கிறாங்க. வந்து சமாதானமா இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. அப்ப இந்த வசனம் எந்த காலப்பகுதி பத்தி பேசுது? எந்த காலப்பகுதி? இந்த காலப்பகுதி தான் பேசுது. அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தானியேல் தீர்க்கதரிசனம் பொறுத்த வரைக்கும் 69 வாரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நடந்து முடிந்தது. ஆனா அந்த ஒரு வாரம் மட்டும் என்ன ஆயிடுச்சுங்க? நடக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அது கீழே படிங்க. வசனங்கள் நல்லா பொறுமையா படிங்க. அது கீழே படிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். தானியேலே விடை கொடுத்துட்டாரு. இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்ச கிளீனா புரிஞ்சிருக்கும். அவர் ஒரு வாரம் அளவு என்ன பண்ணுவாருங்க?
அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். யார் இந்த அவர்? இயேசு கிறிஸ்துங்களா? ஆர்சி பைபிள்ல போடுங்க, திருவிலியம் அந்த ஒரு வசனம் திருவிலியில போடுங்க பார்ப்போம். ஒரு வாரம் அவன் பலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாள்வான். அந்த வாரத்தின் பாதி கழிந்த பின் ம். பலியையும் காணிக்கையும் நிறுத்தி விடுவான். ம். திருக்கோவிலின் முனையில் பாலாக்கும் அருவருப்பு வைக்கப்படும். அதை அங்கு வைத்து பால்படுத்தியவன் கடவுளின் ஆணைப்படி இறுதியில் அழிவுறுவான். இப்ப இந்த வசனம் படிக்கிறப்ப யார சொல்லுதுங்க? நம்ம நார்மல் பைபிள் படிச்சு யார் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோமா? இப்ப இந்த திருவிலியத்துல படிக்கிறப்ப அப்ப என்ன மீனிங் அங்க மாறுதுன்னா, நம்ம பைபிள் அவர்னு போட்டதுனால நம்ம என்ன நினைச்சிட்டோம்? இயேசு கிறிஸ்து அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா திருவிலியத்துல பாக்குறப்ப ஒரு வாரம் அவன் போட்டோன்னே அவனா? இயேசு கிறிஸ்துக்கு அவர் தானே வரும், அவன் எப்படி வரும் அப்படின்னு இப்ப என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்து இல்லைன்ட்டோம். அப்ப நம்ம வேதத்தை படிக்கிறப்ப தீர்க்க தரிசனங்களை வந்து உதாரணத்துக்கு தீர்க்க தரிசனம் அவர்னு போட்டிருக்குமா இல்ல அவன்லாம் போட்டிருக்குங்களா? ம். ஏன்னு கேட்டா இப்ப இஸ்லாத்துல இறைவனை எப்படி சொல்லுவாங்க? அவன் இவன் தான் சொல்லுவாங்க. அப்படி அவரை முகமது மரியாதை பேசுறாங்க. இறைவன் அவன், இறைவன் சொன்னான், வந்தான், போனான், அப்படித்தானே பேசுறாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் ஆண் பாலும் இல்ல, பெண் பாலும் இல்ல, அவர் வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தீர்க்கதரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில தீர்க்கதரிசனம் படிக்கிறப்ப அவனே ஒரு சில இடத்துல வந்திருக்கும், நம்ம படிப்போம், அவனே வந்திருக்கும். இதெல்லாம் வரப்போற இதில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாரம் அளவுக்கு அவன் பலரோட என்ன பண்றான்னா உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாளுவான். அந்த வாரத்தின் பாதி கழிந்த பின்னாடி, இப்ப ஒரு வாரம்னா எத்தனை வருஷங்க? ஒரு வாரம் அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட எத்தனை வருஷம்? ஒரு வாரம்னா ஒரு நாள்னா தான் ஒரு வருஷம். ஓகே, அது இயேசு கிறிஸ்துக்கு. நம்ம தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு நாள் எத்தனைன்னா ஒரு வருஷம் நம்ம எடுப்போம். இப்ப 7 நாள்னு வந்துச்சுன்னா 7 வருஷம். இப்ப நல்லா பாருங்க, 7 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வாரம் அளவுக்கு அவனை 7 வருஷம் வரைக்கும் அவன் என்ன பண்றான்? பலரோட உடன்படிக்கை செய்து கொண்டு என்ன பண்ணுவான்? அரசாளுவான். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சோம், பிரபுவின் மக்கள். ஆனா பிரபுன்னு ஒருத்தர் தானா? அந்த பிரபு தான் இங்க வரான். அந்த பிரபு என்ன பண்றான்னா 7 வருஷம் உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாளுவான். அந்த வாரத்தின் பாதி கழிந்த பின்னாடி, 7 வருஷத்துல பாதி எத்தனை நாள்? 3.5 வருஷம் கழிந்த பின்னாடி என்ன பண்றான்? பலியும் காணிக்கையும் நிறுத்தி விடுவான். அப்புறம் திருக்கோயில் முன்னாடி பாலாக்குகிற அருவருப்பு வைக்கப்படும். அதை அங்க வைத்து பால் படுத்தியவன் கடவுளின் ஆணையின்படி இறுதியில் அழிவுற்றுவான். இப்ப இது புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னா, தானியேல் சொல்லி இருக்கிறானே பாலாக்குகிற அருவருப்பு அப்படின்னு மென்ஷன் பண்றாரு இல்லைங்களா? இந்த தீர்க்கதரிசனம் நடந்துருச்சா? நடக்கல. அப்ப தானியேல் தீர்க்கதரிசனம் எப்ப, எந்த காலத்துல இருந்து எந்த காலத்து வரைக்கும் செட் ஆகும்? பேசலாமே. எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் செட் ஆகும் தானியேல் தீர்க்கதரிசனம்? எது வரைக்கும்? அந்தி கிறிஸ்தோட முடிவு, ராஜ்யத்தோட ஸ்டார்டிங் கூட சொல்லலாம். இப்ப அந்தி கிறிஸ்தோட முடிவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தானியேல் உரைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாரோடைய காலத்திலே தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டாரு. அப்ப அதுல இருந்து இது வரைக்கும் நடக்குதா? ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேட்டு பாடம் எல்லாமே கேள்வியா தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு நான் கேள்வி வைக்க போறோம். அடுத்த மாசத்துல இந்த பாடத்தோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த பாடம் எடுக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 70 வார தீர்க்கதரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு தான் எடுக்கிறாங்க. நிறைய பேர்த்த நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 70 வார தீர்க்கதரிசனம் எப்போ முடிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா தீத்துராயன் காலத்துல மென்ஷன் பண்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து, அதாவது ஜெருசலேம் கட்டப்படுற அந்த உத்தரவு எப்போ வந்துச்சுன்னா அர்த்தசாஸ்டா ராஜா காலத்துல, நெகேமியா புஸ்தகம் நம்ம வாட்சோம்னா அது தெரியும். அந்த காலத்துல பிறப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் யார் வராங்கன்னு கேட்டா தீத்துராயன். தீத்துராயனுக்கு அப்புறம் கிபி 135 பார் கோச்பான்னு ஒருத்தர் வராரு. நம்ம ஒரு பாடம் எடுத்திருப்போம், உங்கள் வீடு பாலாக்கி விடப்படும்னு. அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா பார் கோச்பான்னு ஒருத்தர் வராரு, கிபி 135. அந்த பீல்ட்ல தான் அந்த பார் கோச்பா தான் இந்த அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்க. இந்த பார் கோச்பா தான் இந்த பாலாக்கிற அருவருப்புன்னு ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு. எடுத்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த டைம்ல தான் இந்த தீர்க்கதரிசனம் முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவோட என்ன முடிஞ்சுன்னா செகண்ட் கமிங். ஏன்னு கேட்டா இறுதியில் அவன் அழிக்கப்படுவான்னு வசனம் இருக்குது. ஓகேங்களா? இறுதியில் அழிக்கப்படுறவர் யார்? யார் வந்து அழிக்கணும் அவனை? இயேசு கிறிஸ்து அழிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டார்.
கிபி 135 இயேசு கிறிஸ்தோட பகிரங்க வருகை, அதாவது என்ன ரகசிய வருகை வந்துருச்சு, பகிரங்க வருகை வந்துருச்சு, முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் பார் கோச்சுபாவை. இது எப்படி அவர் இயேசு கிறிஸ்து வந்து இவனை முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, ரோமோடைய சேர்ந்து இயேசு கிறிஸ்து ரோமோட சேர்ந்து இவனுக்கு பார் கோச்சுபாவுக்கு எதிராக வந்து அந்த போராட்டம் செஞ்சு அவனை அழிச்சிட்டாரு. அப்ப அந்த ரோமோடைய அரசாட்சி இயேசு கிறிஸ்து அரசாட்சிக்கு நிழல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் முடிச்சிருக்கிறாங்க ஒரு வகுப்பார். அந்த வகுப்பார்ல இருந்து வெளியில போனவங்க தான் நம்ம சகோதரர்கள். ஒரு வகுப்பார் போனாங்க இல்லைங்களா, அவங்க வெளியே போன காரணம் அந்த பாடம் தான். அந்த பாடத்தை கேட்டுட்டு தான் ஓ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா, அப்ப ராபோஜனம் இல்லை எல்லாம் இல்லைன்னு சொல்லி வெளியில போனாங்க இல்லைங்களா, அந்த இதுதான் மெயினான காரணம். இது ஏன் நம்ம முன்னாடி சொல்றோம்னா, இப்படிதான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன எடுக்கிறான்னு கேட்டா, நிறைய பேர் இந்த தீர்க்கதரிசனம் முடிஞ்சிருச்சுன்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, இது கீழே வாசிங்க தொடர்ச்சியா, நார்மல் பைபிள் போட்டுக்கோங்க. இப்ப பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஷாஸ்தர் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். சிஸ்டர், இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் பொறுத்த வரைக்கும் எந்த காலப்பகுதியில் எழுதியிருக்கு நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். தானியேல் 9:1 வசனம் வாசிங்க. தானியேல் 9:1. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தனாகிய அகஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. இப்ப இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தனாகிய அகஸ்வேரின் புத்திரனான தரியு, ஓகேங்களா, ராஜ்யபாரம் பண்ணிக்கிற 1ஆம் வருஷத்திலேன்னு வசனம் வருது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, முதலாவது தானியேல் புஸ்தகத்தை எப்படி படிப்பது ஏன்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 1:1 பார்த்தோம்னா, இப்ப இந்த புஸ்தகம் படிக்கிற டீட்டெயிலுக்குள்ள வந்துடலாம். தானியேல் 1:1 பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ராஜா என்ன பண்றாரு, தானியேல் 1:1 வாச்சிருங்க. இனிமேட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, புஸ்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்ப்போம். தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். போதும் சிஸ்டர். இப்ப என்னன்னா, தானியேல் 1 நம்ம பார்க்கறப்ப யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல ஸ்டார்ட் பண்றாரு. இந்த டைம்ல தான் யார் வராருன்னா, நேபுகாத்நேச்சார்னு ஒரு ராஜா வராரு, பாபிலோன் ராஜா வராரு. இவர் 3 பகுதியா என்ன பண்றாரு, தேசத்தை முற்றுகை போடுறாரு. 3 பகுதியா முற்றுகை போறாரு. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பகுதியில் யார் யார் போறாங்கன்னா, யூதயா தேசத்தை முற்றுகை போட்டு தானியேல், இந்த மாதிரி தானியேல், அப்புறம் தானியேலோட தோழர்கள் 4 பேர், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இழுத்துட்டு போற ஃபர்ஸ்ட் பீரியடு. இந்த மாதிரி 3 பீரியடு அவர் பாபிலோன் ராஜா என்ன பண்றாருன்னா, நேபுகாத்நேச்சார் காலத்துல முற்றுகை போடுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா, தானியேல் அங்கே போய் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும் 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரம் வாட்சி பாருங்கள். நான் சொல்கிறபடி இப்போ நான் எந்த மெத்தடில் சொல்கிறேனோ அந்த மெத்தட் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக புரியும். அதுக்காக தானியேல் 2ஆம் அதிகாரம். நெபுகாத்நேசர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நெபுகாத்நேசர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இப்போ என்னன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்ப நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சொப்பனத்தை காண்றாரு. அந்த சொப்பனம் என்னது, அந்த சொப்பனம் கனவு, ஒரு சிலை நிற்குது, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 3ஆம் அதிகாரம் வாட்சி. ராஜாவாகிய நெபுகாத்நேசர் 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலையை என்ன பண்றாங்க, வணங்க சொல்றாப்படி. இதுல யார் யார் வணங்கினாங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வணங்கிட்டாங்க. யார் வணங்கல, ஆபேத்நேகோ, இவங்க தான் வணங்கல. அப்ப தானியேல் பத்தி அங்க போட்டிருக்குதா, போடல. அப்ப தானியேல் வணங்கிட்டாரான்னு கேட்டா தானியேல் வணங்கல. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ 3ஆம் அதிகாரத்துல பார்க்குறப்ப ஒரு சிலையை வச்சிருக்கிறாரு. அடுத்தது 4ஆம் அதிகாரம் படிங்க. ராஜாவாகிய நெபுகாத்நேசர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால்,
உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. தானியேல் 4:1ங்களா சிஸ்டர்? தானியேல் 4:1ல பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்த கனவு கண்டாரு. அது கீழ வாட்சி பாருங்க. 3ஆம் அதிகாரம். அதிலே 3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஓகே சிஸ்டர். இப்ப பார்த்தீங்கன்னா, தானியேல் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மரம், அதாவது நேபுகாத்நேச்சார் தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து நல்லா பெருசா வளர்ந்து, அதுல ஏகப்பட்ட கனி இருக்குது. ஆகாயத்தின் பறவைகள், மிருகங்கள் எல்லாம் வந்து அதுல குடி பொருந்ததுன்னு பார்க்கிறோம். ஒரு தேவதூதன் வந்து இந்த மரத்தை வெட்டி போடுங்க அப்படின்றாரு. இந்த டீட்டெயில் எல்லாமே தானியேல் 4ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா இருக்கும். அடுத்தது தானியேல் வந்து 4க்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் படிங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்தேஷாஸ்தரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். ஏன் பின்பு அப்போ சிஸ்டர், இப்ப ஏன் நம்ம கேட்டோம்னா, தானியேல் 4க்கு மேல ஏன் 7ல போயிட்டோம்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் லாஸ்ட் பகுதியில நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பலத்தினால் உண்டான மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னதுனால கடவுள் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் 7 வருஷம் புல்ல தின்ன வச்சாருன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் மீண்டும் வராரு. அவருடைய ராஜ்யத்துக்கு அப்புறம் யார் வராரு? அவருடைய பையன். இப்ப படிச்சோம்னா தானியேல் 1ஆம் அதிகாரத்துல யாருங்க அவரு? பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்தில் படிச்சோம் இல்லைங்களா? பாபிலோனுடைய பையன் வராரு. இப்ப அவங்களுடைய அப்பா காலத்துக்கு அப்புறம் யாருது என்னதான் வரும்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பையன் ராஜ்யம் தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்ப 4ஆம் அதிகாரம் முடிச்சுட்டு 5ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 8 லைன். 5ஆம் அதிகாரம் 1. பெல்ஷாஸ்தார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். இப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இந்த பெல்சாசர் என்ன பண்றாருன்னா, தேவாலயத்துல இருக்கிற பொற்பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதுல மது ஊத்தி குடிக்கிறாரு. அப்போ ஒரு கை வந்து எழுதுதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த காலப்பகுதி வந்து இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் இறந்துடுறாரு. இத லாஸ்ட்ல படிச்சீங்கன்னா இறந்துருவாரு. அப்ப இந்த புக் இங்க வரக்கூடாது. இந்த பேட்ச் இங்க வரக்கூடாது. இந்த பேட்ச் லாஸ்ட்டா தான் வரணும். அப்ப இந்த பேட்ச்க்கு முன்னாடி என்னதான் வரும்னு கேட்டா, இவரோட ராஜ்யம் ஆரம்பிச்ச பேட்ச் தான் முன்னாடி வரணும். அந்த பேட்ச் தான் 7ஆம் அதிகாரம். தானியேல் 4 நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா 7 படிங்க. அப்பதான் அவரோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அவரோட ராஜ்யத்தோட முடிவான புக். இந்த பேட்ச். இத நம்ம படிக்கக்கூடாது. அப்ப தானியேல் 7 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய அரசாட்சி முதல் வருஷம் வந்துருச்சுங்களா? தானியேல் 7:1 போடுங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாஸ்தாரின் ம். 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். ம். அப்படியே தொடர்ச்சியா வாசிங்க. அதே பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. ம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. ம். முந்தி அப்படியே தொடர்ச்சியா படிங்க. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. ம். மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். ம். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று ம். தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும் போதும் சிஸ்டர். இப்ப இந்த டீடைல் நம்மளுக்கு தெரியும். ஸ்டாப் பண்ணிடலாம். இப்ப பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, சிங்கத்தை போல இதுதான் தானியேல் ஃபர்ஸ்ட் கனவு வருது. தானியேலுடைய கனவு ஃபர்ஸ்ட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறாரு? சிங்கம். 2வது சத்தமா சொல்லாமே, சீக்கிரமா பாடத்தை முடிக்கணும். 2வது கரடி. 3வது சிறுத்தை. 4வது ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தை பார்க்கறாரு. இப்ப இது 4 ராஜ்யங்கள். இது நமக்கு நல்லா தெரியும். ஆனா நேபுகாத்நேச்சார் தூங்குறப்ப ஒரு கனவு கண்டாரு. அதுல என்ன வந்துச்சுங்க? சிலை. அந்த சிலையில தலைப்பகுதி என்னவா இருந்துச்சு? அவருடைய பார்வைக்கு ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலை பொண்ணு, அது நீரே அப்படின்றாரு. அந்த தலை கீழே அதோட தர குறைவா ஒரு ராஜ்யம். அது வந்து யாரு பார்த்தா மேதே பெர்ஷியன். அதோட தரை குறைவு வெண்கலம். அவங்க யாருங்க? கிரேக்கு. அதோட குறைவு களிமண்ணும். அப்ப இது யாரு கண்டாங்கன்னா, நேபுகாத்நேச்சார் பார்க்கறாரு. அவருடைய பார்வையில ராஜ்யங்கள் எப்படி தெரியுதுன்னா, பொன்னாவும்
அது குவாலிட்டி கம்மி, அது குவாலிட்டி கம்மியா பார்க்குறாரு. ஆனா தானியேலுடைய பார்வை, தானியேல் யாருன்னா தேவ மனுஷன். அவரோட பார்வையில ஒரு தீர்க்கதரிசனம் பார்க்குறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு சிங்கம், 2வது கரடி, 3வது சிவிங்கி, 4வது என்ன மிருகம்னே சொல்ல முடியல. அப்ப தேவ மனுஷனுடைய பார்வையில இந்த ராஜ்யம் எப்படி தெரியுது? மிருகமா தெரியுது. மனுஷனோட பார்வையில சிலை, அதாவது பொண்ணா தெரியுது. அது கீழே வர வெள்ளி இது மாதிரி. அப்ப அவங்க பார்வைக்கு கரெக்டா தெரியுது. தேவனுடைய மனுஷன் பார்வைக்கு இது ஒரு மிருகமா தெரியுது. மிருகம்லாம் யாருக்கு ஒப்பிடுவோம்? அப்ப இந்த தீர்க்கதரிசனம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவ மனுஷன் பார்வையில கடவுளுடைய ராஜ்யம் கிடையாது அது. அதுக்கும் சாத்தான் தான் ஹெட் ஆகுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணிட்டு வரப்ப யார் வரா? சாத்தான் வந்து இந்த சகல ராஜ்யங்களும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டுச்சுன்ட்டான். அப்ப இந்த ராஜ்யங்கள்லாம் யாரோட கண்ட்ரோல் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவனோட கண்ட்ரோல் இருக்குது. அதனால தான் தானியேலோட பார்வைக்கு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. சிங்கம், கரடி, சிவிங்கி சொல்ல முடியாத ஒரு மிருகமா இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஜனங்கள என்ன பண்ணுது? நொறுக்கி போடுது அப்படின்றாரு. இது தானியேல் கண்ட முதல் தரிசனம் 7ஆம் அதிகாரத்துல. அது எழுதிக்கோங்க. தானியேல் கண்ட முதல் தரிசனம் எழுதிக்கோங்க. அடுத்தது 7க்கு அப்புறம் என்னதான் நீங்க படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரம் படிங்க. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாஸ்தார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. போதும் சிஸ்டர். இங்க பாருங்க, இந்த வசனம் கரெக்டா பாருங்க. தானியேலாகி எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு முதல்ல காண்பிக்கப்பட்ட தரிசனம் எப்ப? 7ஆம் அதிகாரத்துல. மைண்ட்ல வச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம். அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பின்பாக 2வதாக மறுபடியும் நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அது எத்தனாவது வருஷம்? ராஜாவாகிய பெல்சாசார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்துல. அப்ப பெல்சாசார் ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு கனவு தானியேல் பார்த்தாரு. இது 3ஆம் வருஷத்துல. அப்ப எத்தனை வருஷம் கேப்? 1, 2, 3வது வருஷம். ஒரு வருஷம் கேப்ல மறுபடியும் பார்க்கறாரு. அதை படிங்க, கீழே படிங்க. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். ம். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். ம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. ம். அதன் 2 கொம்புகளும் ம். உயர்ந்தவைகளாய் இருந்தது. ம். ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. ம். உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. ம். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ம். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாதிருந்தது. ம். அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. போதும் சிஸ்டர். இப்ப இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு சொப்பனம் கண்டாரு. இதுல பாக்குறப்ப ஒரு ஆட்டுக்கடா என்னன்னா நிக்குது. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளாட்டுக்கடா வருதுன்னு பாக்குறாரு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா, இது கீழே படிச்சீங்கன்னா அவரே சொல்லிடுறாரு. இது யாருன்னா மேதே பெர்ஷியர்கள், அப்புறம் கிரேக்கின் ராஜா. ஏன்னா அது கீழே படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கடாவுக்கு நடுவுல விசேஷத்த கொம்பு இருந்துச்சு அப்படின்னு டீட்டெயில் கொடுத்திருப்பாரு. இதுல பாக்குறப்ப மேதே பெர்ஷியர்கள், அடுத்தது கிரேக்கு ராஜ்யம், இவங்க 2 பேரும் மோதி கொள்கிறார்கள் சொல்லி இந்த டீட்டெயில் போய் பேசியிருப்பாரு. முழுக்க முழுக்க இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை படித்து பார்த்தீங்கன்னா பக்காவா எவிடன்ஸ் கொடுத்துருப்பாரு. எதுக்குன்னா மேதிய பெர்ஷியா ராஜ்யத்துக்கும் கிரேக்க ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாரு. இது ஃபுல்லாக பார்க்குறப்ப இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா கிரேக்க ராஜ்யம் வந்துடுது, மேதிய ராஜ்யம் தோத்துருது. ஆனால் இவர் இருந்தது ஏன்னா பெல்சாசார் காலத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 8க்கு அப்புறம் தானியேல் 5ஆம் அதிகாரம் இப்போ படிங்க. பெல்ஷாஸ்தார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். அப்படி தொடர்ச்சியா வாசிங்க. பெல்ஷாஸ்தார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத்நேசார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இப்போ என்னன்னா போதும் சிஸ்டர். இப்போ என்னன்னா இது பெல்சாசார் ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து உண்டு பண்றாரு. இந்த விருந்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவாலயத்தில் இருக்கிற பொற்பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி யார் யார் மது குடிச்சாங்க? அதுல அவரும் அவரோட மனைவியும்
அவரோட வப்பாட்டிகளும் எல்லாரும் என்ன பண்றாங்க, அதுல ஊத்தி குடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, பாபிலோன்ல வந்து ஒரு 2 கடவுள், பெரிய கடவுள் இருக்கிறாங்க. யாருன்னா இவங்க பேர்லயே இருக்குது. இவர் பேர் என்னங்க, பெல். பெல் அப்படின்ற ஒரு கடவுள் இருக்குது. அவங்க அப்பா பேர் என்னங்க, நேபுகாத் நேச்சர், நேப் அப்படின்ற ஒரு கடவுள் இருக்குது. இது ரெண்டுமே பெரிய கடவுள். நிறைய கடவுள் இதை பத்தி நம்ம பார்ப்போம் இந்த டீட்டெயில. இந்த ரெண்டுமே பெரிய கடவுள். இவர் என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ஆலயத்துல வந்த பொற்பாத்திரத்தை எடுத்து அதுல மது குடிச்சுக்கிட்டு இவங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. பெல் கடவுள் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லி இவங்க கடவுளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு எல்லாருமே பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு கை வந்து எழுதுது. அந்த கை என்ன எழுதுதுங்க? அதுக்கு தானியேல் விளக்கம் என்ன சொல்றாருங்க? குறைவாய் காணப்பட்ட உன்னுடைய ராஜ்யம் என்ன ஆகுது? உன்னுடைய ராஜ்யம் எடுத்து யாருக்கு கொடுக்கப்படுதுன்றாரு? உன்னோட ராஜ்யம் எடுக்கப்பட்டுச்சுன்னா அடுத்தது யார் தான் வர போறாங்க? ஹிஸ்டரியில் நம்ம படிக்கிறோம், பாபிலோனுக்கு அடுத்தது எந்த ராஜ்யம் வந்துச்சு? மேதியருக்கு வருது. அப்ப தானியேல் சொன்ன உடனே அந்த வசனத்தை லாஸ்ட் போடுங்க, அந்த பகுதி லாஸ்ட் 5ஆம் அதிகாரம். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். அதுக்கு மேல் வசனம் படிங்க சிஸ்டர். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாஸ்தார் கொலை செய்யப்பட்டான். போ சிஸ்டர், வசனம் கிளியரா போட்டிருக்குது. அன்று ராத்திரியிலே கல்தேயர் ராஜா என்ன பண்ணிட்டாருங்க? இது என்ன ஆச்சரியமா இருக்குது? ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ராஜா இவர் சாதாரண ஆள் இல்ல, ராஜா. அன்னைக்கு காலைல பயங்கரமான விருந்து நடக்குது. ஒரு கை எழுதுது. தானியேல் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு போன பின்னாடி அன்னைக்கு நைட்டே அவர் இறந்துட்டாரு. இது எப்படி? அது என்ன சொல்லுது வசனம்? கல்தேயர் ராஜா என்ன பண்ணிட்டாரு? கொலை செய்யப்பட்டாரு. இது எப்படி கரெக்டா? அன்னைக்கு நைட்டே ராஜ்யம் மாறுமா? நம்ம கேள்வி வரும்ல, ராஜ்யம் அன்னைக்கு நைட்டு ஒரு நைட்டே மாறுமா அப்படின்னு நினைச்சா, தேவன் நினைச்சா என்ன பண்ண முடியுங்க? தேவன் நினைச்சாருன்னா ஒரு நைட் இல்ல, ஒரு செகண்ட் மாத்த முடியுன்றதுக்கு தான் இது. இதோட ஹிஸ்டரி இப்ப படிக்க போறோம். என்ன நடந்துச்சு, இவன் எப்படி கொல்லப்பட்டான்னு சொல்லி இனிமேட்டு தான் பார்க்க போறோம். இவர் செத்துட்டாரு. இப்ப இது பார்க்கறப்ப தானியேல் 5 நீங்க கரெக்டா படிக்கணும். 8க்கு அப்புறம் 5 படிச்சீங்கன்னா கிளியரா புரியும். அதுக்கப்புறம் 31 வாசிங்க சிஸ்டர். அதுல யார் வராங்கன்னு பார்க்கலாம். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். இப்ப என்ன ஒரு கேள்வினா, மேதியனாகிய தரியுன்னு வசனம் கொடுத்துருக்குது, ஓகேங்களா? மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதிலே ராஜ்யத்தை கட்டி கொண்டான். பாபிலோன் ராஜ்யத்தை 62 வயசுல யார் பிடிச்சாங்கன்னா, மேதியனாகிய தரியு. நல்லா இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. மேதியனாகிய தரியு பிடிச்சிட்டாருன்னா, கடவுள் என்ன சொன்னாரு? பாபிலோன் ராஜ்யத்தை யார் பிடிப்பான்னு சொன்னாரு? அவங்க பேரே சொல்லியிருக்கிறாருல. பாபிலோன் ராஜ்யத்தை பிடிக்கக்கூடிய முதல் ராஜா யாருன்னு பேரை சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம அப்புறம் இதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்ப தானியேல் 5க்கு அப்புறம் என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் படிங்க சிஸ்டர். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். ஆமா, இப்ப தரியு என்ன பண்ணிட்டாருன்னா, ராஜ்யத்தை பிடிச்சிட்டு ராஜ்யத்தை முழுவதும் என்ன பண்றாருன்னா 120 தேசாதிபதிகளை நியமிக்கிறாரு. யாரு? தரியு ராஜா. அதுல 3 பிரதானி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா தானியேல். இதுதான் ஃபர்ஸ்ட் ராஜா, ஓகேங்களா? பாபிலோனை இவரை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு இப்ப தானியேல் வந்து பிரதானியா 3 பேர்த்துல ஒருத்தரை நியமிக்கிறாரு. இது 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. 6ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. தானியேல் 11. மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். அது கீழே அப்படியே வாசிங்க. இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இப்ப தானியேல்ல பாக்குறப்ப இந்த 11ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா யாரை பத்தி போட்டிருக்குன்னா, இது பிடிச்சது தரியு ராஜா. தரியு ராஜாக்கு அப்புறம் இவர் தானியேலுக்கு ஒரு தரிசனம், அதாவது தேவதூதர் வந்து சொல்றாப்படி இந்த தரியு ராஜா காலத்துக்கு அப்புறம் யார் வராங்கன்னா இன்னும் 3
ராஜாக்கள் எதுல வருவாங்கன்னா பெர்ஷியாலே வருவாங்க. பெர்ஷியா பிடிச்சிருச்சு. இந்த ராஜாக்கு அப்புறம் ஒரு 3 ராஜாக்கள் வருவாங்க. அவங்க பெரிய செல்வந்தரா இருப்பாங்க. அப்படின்னு ஒரு டீட்டெயில் குடுத்துருக்கோம். அப்ப 6க்கு அப்புறம் 11 கரெக்ட்டா உங்களுக்கு மேட்சா பொருந்தும். 11 நீங்க வாசிச்சுக்கலாம். 11க்கு அப்புறம் ஒரே ஒரு 11க்கு அப்புறம் எந்த புஸ்தகம் நீங்க வாசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். இப்ப தானியேல் 11, 12 உங்களுக்கு 1 பை 1 கரெக்ட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஷியா ராஜா காலத்த பத்தி 11ல போட்டிருக்கோம் டீட்டெயிலா. அதோட முடிவுல யார் வருவான்னு கேட்டா, உன் ஜனத்துக்காக நிக்கிற பெரிய அதிபதியாக மிகாயேல் வருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்துல முடிவு குடுத்துருக்கோம். பெர்ஷியா ராஜ்யத்தோட முடிவு. அந்த முடிவும், அந்திகிறிஸ்து முடிவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். ஏன்னா, அந்த முடிவுக்கு அப்புறம் தான் யார் வருவாருன்னா, மிகாயேல்னு ஒருத்தர் வராரு. உலகத்தோட முடிவுல யார் வராரு? இயேசு கிறிஸ்து வராரு. இந்த 2மே உங்களுக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பொருந்தும். அப்புறம் 12க்கு அப்புறம் நீங்க எத வாசிங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஷாஸ்தார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அது கீழ வாசிங்க. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையிலிருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. சிஸ்டர், இப்ப இது பாக்குறப்ப அந்த ஹெட்லைன் மட்டும் போடுங்க. தானியேல் 10:1 பாருங்க. பெர்ஷியாவின் ராஜாவாகி கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷம் போட்டிருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப தரியு ராஜான்னு போட்டிருந்தோம். இதுல யார் போட்டிருக்குது? கோரேஸ்னு போட்டிருக்குது. இப்ப கோரேஸும் தரியும் ஒண்ணுங்களா? அப்ப தரியு ராஜா எத்தனை வருஷம் தான் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு பாபிலோன்ல? தானியேல் புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷம்? 2 வருஷம் தான். அப்புறம் யார் வந்துட்டாங்க? கோரேஸ் வந்துட்டார். அப்படிதான் நம்ம அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அப்படி இல்லை. 3ஆம் வருஷம். ஏன்னா பைபிள் படிக்கிறப்ப இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி எப்பயுமே ஹெட்லைன் மைண்ட்ல வச்சுக்கணும். 3ஆம் வருஷம் 2ஆம் வருஷம் வருது இல்லைங்களா? அதன்படி தான் நம்ம படிச்சா கிளீனா புரியும். இப்ப எத்தனை அதிகாரம் வந்துருச்சுங்க? தானியேல் 12 அதிகாரம் வந்துருச்சுங்களா? செக் பண்ணுங்க எழுதுனவங்க. கரெக்டா வந்துருச்சுங்களா? இப்ப அந்த கோட் வேர்டு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து தானியேல் ஃபர்ஸ்ட் படிக்கிறது? தானியேல் 1, 2, 3, 4, 7, 5, 8, 6. ஓகே. இதன்படி நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. உங்களுக்கு தானியேல் புஸ்தகம் கிளீனா புரியும். இனிமேட்டு நம்மளுக்கு குழப்பமே வராது. ஏன்னு கேட்டீங்களா, நம்ம முன்ன பின்ன மாறி இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை அதுல போய் வச்சிடறோம். அந்த சம்பவத்தை இதுக்கு வச்சறதுனால தான் இன்னுமே புரிய மாட்டேங்குது. இதே மாதிரி தான் மத்தேயு 24ஆம் அதிகாரமும் இப்படிதான் பிரிக்கணும். பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தேசத்துக்காக சொல்லப்பட்டிருக்கும், சீஷர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கும், கடைசி காலத்துக்காக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம எல்லாத்தையும் குழப்பி வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு திருப்தியே வராது, இடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப தானியேல் புஸ்தகம் படிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த 70 வார தீர்க்கதரிசனம் கிளியரா புரியும், நடக்கிற சம்பவம் புரியும். இப்ப இந்த புஸ்தகத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா மெயினா பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷம். இதை தான் இனிமேட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது வந்து ராஜாக்களுடைய ஹிஸ்டரிக்குள்ள நம்ம போக போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேலுடைய 70 வார தீர்க்க தரிசனம் புரியணும்னா முதல்ல பெர்ஷியாவுடைய ராஜாக்கள் மொத்தம் எத்தனை பேர்னு புரியணும். புரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த 70 வாரங்களுடைய தீர்க்க தரிசனம் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கறோம்னா, தானியேலை பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா தரியு ராஜான்னு பார்த்தோம். எத்தனாவது அதிகாரத்துல பார்த்தோம் தரியு ராஜாவை? 5ஆம் அதிகாரத்துல
5 லாஸ்ட்ல நினைக்கிறேன். பாருங்க 5ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. 5:31 தானியேல். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். இப்ப என்னன்னா பெல்சாசாவுடைய ராஜ்ய முடிவு. அவர் மது குடிச்ச உடனே அந்த கை வந்து எழுதுனோடனே அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். அங்க யார் வந்தாருன்னா மேதியனாகிய தரியு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா வேதத்துல வந்து மேதியனாகிய தரியு தான் வந்து பாபிலோனை பிடிப்பான்னு போட்டிருக்குதா வசனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், ஏசாயா 45:1 வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அது 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு 4 அதுல 4 வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இப்ப ஏசாயால சொல்லப்பட்டபடி கோரேசு பிறப்பதற்கு 200 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா இருந்தார். அவருடைய காலத்துல தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டாரு. இப்ப என்ன கேள்வினா கோரேசு எந்த தேசத்தின் ராஜா? பெர்ஷியாவின் ராஜா. வசனம் இருக்குது பெர்ஷியாவின் ராஜா. இப்ப நமக்கு என்ன கேள்வினா இந்த பெர்ஷியாவாகிய ராஜாவை கோரேஸ் அப்படின்ற பேர் யார் வச்சாருன்னா ஏசாயா புஸ்தகத்தின்படி தேவன் தான் வைக்கிறாரு. அவர் புறஜாதி ராஜாவுக்கு ஒரு பேர் வைத்து அது என்ன சொல்றாருன்னா கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் அப்படின்றாரு. இப்ப இதுல நம்மளுக்கு என்ன கேள்வினா பெல்சாசா ராஜா இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து ராஜ்யத்தை பிடிச்சா? தரியோ. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா கோரேசு தான் போய் பிடிப்பாரு. அதனாலதான் அந்த 2ஆம் வசனத்துல பாக்குறோம், நான் உனக்கு முன்பு போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், இரும்பு தாழ்பால்களை என்ன பண்ண முறித்து போடுவேன். இந்த வசனம் பேர் சபையில யாருக்கு சொல்லுவாங்கன்னா நமக்கு சொல்லிக்குவோம். நான் உனக்கு முன் போய் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போறாருப்பா எல்லாம் பண்றார். இது நமக்காக சொல்லப்பட்டதுல இந்த தீர்க்கதரிசனம் கோரேஸுக்காக சொல்லப்பட்டது. அப்ப கோரேஸ் ராஜா காலத்துல ஏசாயா உரைக்கப்பட்ட மாதிரி பெல்சாசார் இறந்த பின்னாடி பைபிள்ல படிக்கிறோம், அந்த தானியேல்ல படிக்கிறோம் தரியுன்னு போட்டிருக்குது. ஆனா ஏசாயால என்ன சொல்றாருன்னா கோரேஸ்ன்னு சொல்றாரு. இது எப்படி கேள்வி வரும் இல்லைங்களா? இது எப்படி? அப்ப இங்க என்ன மாறி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பாபிலோன் பத்தி நம்ம பார்ப்போம். பாபிலோன்ல மிக பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேபுகாத் நேச்சார் அவர் என்ன பண்ணாருன்னா பாபிலோன் அந்த அரண்மனை மேல நின்று சுத்தி பார்க்கறாரு. சுத்தி பார்த்துட்டு அவருக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. என்ன பெருமைன்னு கேட்டா இது மகா பாபிலோன் சொல்றாரு. இந்த மாதிரி யாருமே கட்டல, நான் மட்டும் தான் கட்டியிருக்கேன்னு அந்த பெருமை யாருக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு வந்துருச்சு. அப்ப அந்த தேசம் அப்படி அவர் பெருமை கொள்ற அளவுக்கு அந்த தேசம் என்ன இருந்துச்சு, அந்த தேசம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா பாபிலோனை சுற்றி என்ன ஓடிடுச்சு? நதி யூப்ரட்டிஸ் ஓடிட்டுச்சு. அந்த நதி எப்படி இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அரண்மனை இருக்கும், அந்த அரண்மனை பகுதியில் அந்த நதி இருக்கும். அந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் போகணுன்னா முதலாவது நதியை கடந்து போகணும். அந்த நதிக்குள்ளே என்ன இருக்கும்? முதல்ல விஷப்பூச்சி அது இதுன்னு நிறையா போட்டிருப்பானுங்க. அதை தாண்டி உங்களால் உள்ளே போக முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இரட்டை மதில் செவுறு இருக்கும். அந்த செவுரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 அடி கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஹைட்டு. மேலே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரதம் இருக்குதுங்களா, அந்த ரதம் பழைய காலத்து ரதம், அது ஒரு 6 ரதம் சேர்ந்தா எவ்வளோ தூரம் இருக்கும்? 6 ரதம் அந்த மேலே ரவுண்ட் அடிக்கலாம். அவ்வளோ பெரிய அகலத்தில் கட்டி வச்சிருந்தானுங்க. இரும்பு கதவு இருக்கும். அந்த இரும்பு கதவை தாண்டி யாராலையும் உள்ளே போக முடியாது. அந்த கதவு எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு 6 போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 6 தாண்டி என்ன இருக்கும்? பில்டிங் இருக்கும், அந்த செவுறு இருக்கும். செவுத்துக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த பில்டிங்கு கதவு எப்படி இருக்குன்னா அந்த 6க்குள்ளே இறங்குற மாதிரி தான் கட்டியிருப்பானுங்க. ஏன்னா 6க்குள்ளே குதிச்சு எவனும் உள்ளே கூட வரக்கூடாது. அப்படியாக கட்டப்பட்டதான் மகா பாபிலோன். வெளிப்படத்தில் நம்ம படிக்கிறோம். அது என்ன பாபிலோன்னா மகா பாபிலோன். அது வேசிகளுக்கு தாய், அதுதான் அம்மா அப்படின்னுது. அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாபிலோனா யார் கட்டினார்னா நேபுகாத் நேச்சார் கட்டிட்டாரு. இது கட்டினதுலலாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம தேசத்தை யாராலையும்
பிடிக்க முடியாதுன்னு மைண்டு வந்துருச்சு. பெல்சாசார் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு மது சாப்பிட்டுட்டு விருந்து பண்ணிட்டு இருக்கிற அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குதுன்னா, ஒரு சம்பவம். எல்லாரும் போதையில் இருக்கிறாங்க அந்த தேசத்தில். அப்போ இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அந்த இரும்பு தாப்பால் கதவு இருக்குது இல்லைங்களா, அதை அவன் ஃபுல்லாக லாக் பண்ணல. லைட்டாக தான் லாக் பண்ணி, அதாவது ஃபுல் லாக் கிடையாது, கேப். அப்படிதான் விட்டுருந்தானுங்க. ஏன்னு கேட்டால் தேசத்துக்குள்ளே எவனும் வரமாட்டான், அந்த தைரியம் போதையில் இருக்கிறானுங்க. ஆனால் கடவுள் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நைட்டு இந்த தேசம் என்ன ஆகும், போயிருன்ட்டார். இது முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி உரைக்கப்பட்ட தரிசனம் ஏசாயால. அப்போ சொல்லிட்டார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்னாச்சுன்னா, இவனுங்க தாப்பால்லாம் சரியாக போடாமல் மது மயக்கத்தில் இருந்திருக்கிறானுங்க. இப்போ இவர் கோரேஸ் ராஜா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கோரேஸ்ன்னு சொல்லலாம், தரியு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தரியு தேசத்தை பிடிக்கணும். அதனால நேராக பாபிலோனுக்குள்ளே வராரு. வந்த உடனே பாபிலோனை தாண்டனா ஆறு இருக்குது. முதலாவது அந்த ஆறை கடக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஆறுக்கு ஆப்போசிட்டாக குழி நோண்டி ஆறை திருப்பி விட்றாரு. திருப்பி விட்டோடனே தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அன்னைக்கு நைட்டுக்குள்ளாரே நடக்கிற விஷயம் இதுதான். தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இவர் உள்ளே போகிறப்ப அந்த கதவு இருக்குதுங்களா, அந்த கதவை இவனுக்கு சரியாக மூடல. மதில் சுவர் எப்படி இருக்குன்னா, அந்த ஆறு கிட்ட கேப் இருக்கும். மதில் சுவர் ஆறெல்லாம் உள்ளே கட்டலாமல் கேப். இவனுக்கு உள்ளே போகிறப்ப அந்த கதவு கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால இவர் உள்ளே கடந்து போயிட்டார். கடந்து போய் என்ன பண்ணிட்டாருன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த தேசத்தை ஈஸியாக கைப்பற்றிட்டார். கடவுள் என்ன சொன்னான்னா, நான் உனக்கு முன்னாடி போகிறேன். அது கீழே படித்து பார்த்தீங்கன்னா, நீ வற்றி போன்னு சொன்னால் அது வத்தி போயிடலாம் போட்டிருப்பாரு. எது வத்தி போயிடும் அப்படின்னா தண்ணீர் தான். கோரேஸ் அப்படி சொன்னால், தரியு அப்படி சொன்னால் வத்தி போயிருமானா இல்லை. இதெல்லாம் கடவுளுடைய திட்டம் தான். இதை பண்ணி தான் அந்த தேசத்தை யார் பிடிச்சாங்கன்னா, தரியு ராஜா பிடிச்சிட்டாருன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த தேசத்தை பிடிச்ச முன்னாடி 120 பேரை நியமித்தார். அதில் தானியேல் ஒருத்தர் நம்ம படிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, தரியுவா இல்லை கோரேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரியும் கோரேஸும் ஒருத்தர் தான். ஏன்னு கேட்குறப்ப அதே தானியேல் 5ஆம் அதிகாரம், தானியேல் 6 லாஸ்ட் வசனம் வாசிங்க. தானியேல் 6 லாஸ்ட். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த வசனத்தை கவனிக்கிறப்ப யாருடைய ராஜ்யம்னா, தரியுன் ராஜ்யபார காலத்திலையும் சரி, பெர்ஷியாவாகிய கோரேசுடைய ராஜ்யபாரதி. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 பேர்த்த பற்றி மையம் பண்ணிருச்சு. இந்த பாபிலோனுக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா, திட்ட இந்த பாபிலோனு ஏன் தேவன் வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் அதை அழிச்சாரு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துடலாம். அந்த பாபிலோனு தேசத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா எத்தனை தெய்வம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்த்து அப்படின்ற கடவுள் 55 கடவுள் கோயில்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. மகா பாபிலோனுடைய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் இது வெளிப்படத்தில் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். 55 கோயில்கள் இருந்துச்சு. அடுத்தது பேல், நம்ம சொன்னீங்களா பேல், பேல் கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா 300 கோயில் கட்டப்பட்டிருந்துருச்சு. வான தேவதைக்கு 600 கோயில் கட்டப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்டார் தேவதைக்கு வந்து 180 கோயில் இருந்துச்சு. நெர்க்லிஸ் 85 கோயில் கட்டப்பட்டிருந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெல்சா இந்த மாதிரி டோட்டலாக பார்க்குறப்ப 470 கோயில்கள் இருந்துச்சு. சுமாராக சொல்கிறாங்க 470. ஆனால் அது சுற்றளவு எத்தனை பார்த்தீங்கன்னா, திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56 60க்குள்ளே இருக்கும். 60 மைல் 56 மைல், இவ்வளோ பெரிய தான் தேசம். ஆனால் கோயில் எத்தனை இருந்துச்சுங்க, 470 கோயில்கள் இருந்துச்சு. அப்போ அந்த மகா பாபிலோன் எப்படி இருந்திருக்கும், தடிக்கு விழுந்தா கோயிலாக இருந்திருக்கும். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி பகுதி தான் யாருன்னா தரியு பிடிக்கிறாரு. இப்போ இந்த தரியு பார்க்குறப்ப, இதில் பார்க்குறப்ப தரியுன் ராஜ்யபாரன் போட்டிருக்குது, பெர்ஷியாவே கோரேஸ்ன்னு போட்டிருக்குது. இந்த தரியும் கோரேஸும் ஒருத்தர் தான்றதுக்கு எவிடன்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க வேதத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெர்ஷியன் ஆகிய கோரேஸ், பெர்ஷியா பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேதியா பகுதின்னு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஷியா வந்து பைபிளில் படிச்சிங்கன்னா எங்கேயுமே அதிகமாக இருக்காது பழைய ஏற்பாட்டில். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எந்த தேசத்தை பற்றி போட்டிருக்கோம், மேதிய ராஜ்யத்தை பற்றி போட்டிருக்குதுங்களா. மேதிய ராஜ்யம் ஏசாயாக்கெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அசிரியா காலத்துக்கு அப்புறம் யார் வந்தாங்க, மேதியர்கள் படிப்போம். ஆனால் பெர்ஷியர்கள்ன்றது அதுக்கப்புறம் தான், தானியலுக்கு அப்புறம் தான் நம்ம பார்ப்போம். அப்போ மேதிய தேசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியா தேசம்னு ஒரு சின்ன பகுதி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்பதாக பாபிலோன் ராஜ்யம் இருந்துச்சு. இந்த பெர்ஷியாவில் இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, மேதியா தேசத்தை போய் பிடிச்சார். யாருன்னு கேட்டால் கோரேஸ். எப்படி பிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, கோரேஸோடைய அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரு பெர்ஷியா பகுதி சேர்ந்தவர்.
அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா மேதியா தேசத்தை சேர்ந்தவங்க. இவங்க கல்யாணம் பண்ண பின்னாடி கோரேஸ் பிறக்கறாரு. இந்த கோரேஸோட தாத்தா என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா, மேதிய ராஜ்யத்த அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பா எந்த தேசத்த அரசாட்சி பண்றாரு? பெர்ஷியா தேசத்த அரசாட்சி பண்றாரு. இப்ப பெர்ஷியாக்கு யார் ராஜாவா நியமிக்கப்படுவா? அப்படின்னா பெர்ஷியாவுக்கு கோரேஸ் தான். அப்பாவுடைய பையன் தானே வரணும். கோரேஸ் நியமிக்கப்பட்டோனே இந்த கோரேஸ் என்ன பண்றாருன்னா, அந்த பகுதியில ஒரு தாத்தா தான் அரசாட்சி பண்றாரு. அவருடைய தாத்தாக்கு என்ன பயம்னு கேட்டா, கோரேஸ் வந்து இங்கேயும் பிடிச்சிருவான் தேசத்த, நம்மளை கொன்றுவான் அப்படின்னு ஒரு பயம். அதனால கோரேஸை சாகடிக்க பார்க்கறாரு. ஆனா கோரேஸை கொல்ல வந்தவங்க என்ன சொல்லிட்டா வரப்ப கோரேஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த பகுதி ஆள்றவரு எங்க தாத்தா தான். அவரை நான் கொல்ல முடியாது. அவரு என்னோட இவர் தானே, என்னுடைய தாத்தா தானே அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ண பின்னாடி அவங்க தாத்தா கூட இருந்த ஒரு பிரபு என்ன பண்றாருன்னா, அவரு தாத்தாவுடைய அரசாட்சி பிடிக்காதனால கோரேஸுக்கு ஒரு லெட்டர், ஒரு முயல் மூலியமா ஒரு விஷயத்தை அனுப்புறாரு. என்ன அனுப்புறாருன்னா, மேதியால ஒரு புரட்சி நான் ஏற்படுத்துறேன். அந்த பகுதி நீயே ஆண்டு கொள்ளு. நீயே பிடிச்சு நீயே ஆண்டு கொள்ளு. உங்களுடைய தாத்தா இங்க சரியா அரசாட்சி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்குள்ள நிறைய டீட்டெயில் இருக்குது. என்னால சொல்ல முடியல. ஏன்னா அது எதனால அப்படி மாறுனுச்சுன்றது ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். அப்பொழுது பெர்ஷியா ராஜாவாகிய தரியு என்ன பண்றாருன்னா, சரின்னு கிளம்பி வந்து அந்த ராஜ்யத்தை பிடிச்சிடுறாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, பெர்ஷியன் ஆகிய ராஜா மேதிய பிடிச்சதுனால மேதிய பெர்ஷியா அப்படின்னு 2மே இணைச்சு பேர் வைக்கிறாரு. அதனால தான் தானியேல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மேதிய பெர்ஷியான்னு வரும். அது ஒரு அந்த கரடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கமா சாஞ்சு நின்னுச்சுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த கரடியோட பலம் யாருன்னு கேட்டா கோரேஸ் தான். ஃபர்ஸ்ட்டு பெர்சியாவோட மேதியா தான் பெரிய ராஜ்யமா இருந்துச்சு. ஆனா கோரேஸ் சின்னவரா இருந்தாரு. பெர்சியா ராஜ்யம். அந்த ராஜ்யம் போய் மேதியா பிடிக்கிறப்ப பெரிய ராஜ்யமா மாறிடுச்சு. இப்ப இவரு புடிச்ச உடனே அப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்துக்காரங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேதியா மேல போரிட்டு வராங்க. அப்ப கோரேஸ் என்ன பண்றாருன்னா, அந்த தேசத்தையும் பிடிச்சிடறாரு. லிபிடா அப்படின்ற ஒரு தேசம் இருக்குது பக்கத்துலயே. அந்த தேசத்தை பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அங்க இருக்கிற மேதியர்கள் என்ன பண்றாங்கன்னா, கோரேஸ வந்து கோரேஸ்ன்ற பேரு எது மூலியமா வந்துச்சுன்னா, பெர்ஷியா ராஜாவா இருக்கிறதுனால தான். அந்த பேரு எங்களுக்கு வேணாம். அதனால நாங்க ஒரு பேர் வைக்கிறோம். என்ன பேருனா தரியு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப இந்த தரியுன்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பாதுகாவலன். எப்படி பாதுகாவலன்னா, இந்த பெர்ஷியா பகுதியில போருக்கு வந்தாங்க இல்லைங்களா? மேதியா பகுதியில, அந்த தேசத்தை இவர பிடித்ததுனால, அங்க இருக்கிற ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்காக நீ போரிட்டு அந்த தேசத்த காப்பாத்தியிருக்கிற. அதனால நாங்க உங்களுக்கு ஒரு பேர் குடுக்குறோம். ஒரு பட்டம் குடுக்குறோம். அப்படின்னு அந்த பட்டத்தோட பேரு தான் தரியு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தானியேல் நம்ம படிக்கிறப்ப தரியு தான் ஃபர்ஸ்ட்டு புடிச்ச மாரி இருக்கும். ஆனா அது தரியு கிடையாது, கோரேசு. ஆனா மேதியனாகிய தரியுன்னு அண்டர்லைன் பண்றாரு. மேதியால அவர் பேரு தரியு. தரியுனா பாதுகாவலன் அப்படின்னு ஒரு பட்டம். அது வந்து பட்டம். அது பேர் கிடையாது. அந்த பட்டத்தினால அழைக்கப்படுறதுனால தான் தரியுன் ராஜ்யபாரம் காலத்துல. அதுக்கப்புறம் தானியேல் சொல்றாரு, பெர்ஷியா அப்படின்னா பெர்ஷியால இருந்தானே கோரேசு, ஆ, பெர்ஷியாவுடைய ராஜ்யபார காலத்துல தானியேல் எப்படி இருந்தாரு? காரியம் ஜெயமா இருந்துச்சு. அப்ப 2 நபர் யாருங்க? ஒண்ணுதான். அப்ப பெர்ஷியானாலும் ஒண்ணுதான், கோரேசுனாலும் ஒண்ணுதான். தரியுனாலும் ஒண்ணுதான், கோரேஸ். இப்ப நீங்க பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, தரியுன்னு வரும். தானியேல்ல. அப்ப எங்கெல்லாம் தரியு வருதோ, அதெல்லாம் கோரேஸா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிரும். இல்ல தரியுன்னு நெனச்சீங்கன்னா, தரியு 2 வருஷம் தான் அரசாட்சி பண்ண மாரி இருக்கும். 3வது வருஷம் இவரு வந்த மாரி இருக்கும். அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு விஷயத்த நம்ம பார்த்துரலாம். அ திருவிழிய பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிளே கையில எடுத்துக்கோங்க, திருவிழியம். திருவிழிய பைபிளத்துல பார்த்தீங்கன்னா, தானியேல் 2ன்னு போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்டு தானியேல் 1ன்னு ஒரு பகுதி போட்டிருக்கும். அடுத்தது தானியேல் 2ன்னு போட்டிருக்கும் பாருங்க. தள்ளுபடி ஆகமம். அதுல பாருங்க தானியேல் 2ன்னு ஒண்ணு போட்டிருக்கும். ஆமா. அதுல பாருங்க தானியேல் 2ன்னு போட்டிருக்கான்னு பாருங்க. ஆமா. அந்த 2 தானியேல் 2 அதுல படிங்க. அந்த 3ஆம் அதிகாரம் படிங்க. ஆ, பேல் தெய்வம். அது படிங்க. தானியேல் 3. தானியேல் 3 அந்த ஹெட்லைன் மட்டும் படிங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட்டு.
திருவிழியம் 2வது பகுதி இருக்கு பாருங்க. பேல் தெய்வமும் அரக்க பாம்பும். ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னா, இதிலே போட்டிருக்கோம். அது அப்படியே கீழ படிங்க. ஃபர்ஸ்ட் வசனம். தானியேலும் பேல் தெய்வமும் ம். அஸ்தியாக மன்னர் தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பொழுது பாராசீகரான சைரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அம்மன்னருக்கு உற்ற தோழராய் தானியேல் விளங்கினார். அவருடைய மற்றெல்லா நண்பர்களையும் விட மிகுந்த மதிப்புக்குரியவராய் இருந்தார். அக்காலத்தில் பேல் என்று அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சிலை ஒன்று பாபிலோனியரிடம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் 12 களம் மென் மாவும் 40 ஆடுகளும் 6 குடம் மதுவும் அதற்காக செலவாயின. மன்னரும் அதை வழிபட்டு வந்தார். நாள்தோறும் சென்று அதை வணங்கி வந்தார். தானியேலோ தம் கடவுளை வழிபட்டு வந்தார். நீர் ஏன் பேல் தெய்வத்தை வணங்குவதில்லை என்று மன்னர் தானியேலை வினவினார். அதற்கு அவர், கையால் செய்யப்பட்ட சிலைகளை நான் வழிபடுவதில்லை, மாறாக விண்ணையும் மண்ணையும் படைத்து மாந்தர் அனைவரையும் ஆண்டு வருகிற வாழும் கடவுளை நான் வழிபட்டு வருகிறேன் என்று விடை கூறினார். போதும் சிஸ்டர். இப்ப ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா, பாரசீகரான சைரஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். பாரசீகரான சைரஸ். சைரஸ்னா யாருங்க? சைரஸ். பாரசீகனாங்க சைரஸ்னு படிக்கிறோம். பாரசீக தான் நம்ம என்ன சொன்னோம்னா பெர்ஷியா. அதுதான் பாரசீக பகுதி. பெர்ஷியா. சைரஸ்னா கோரேஸ். கோரேஸ் தான் சைரஸ். அப்ப தானியேல் இந்த தள்ளுபடி ஆகத்தில் பார்த்தீங்கன்னா, 1ஆம் வருஷம்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? சைரஸ் ஆட்சி செய்த 1ஆம் வருஷம்னு போட்டிருக்கோம். அது தரியு இல்ல, சைரஸ். சைரஸும் ஒன்று தான், தரியு ஒன்று தான்றது எவிடன்ஸ் அது. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பேல் அப்படின்ற கடவுள் வந்து அது வசனத்தை படிங்க சிஸ்டர். அது எத்தனை இது மதுவை குடிச்சிச்சுன்னு போட்டிருப்பாங்க. அக்காலத்தில் பேல் என்று அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சிலை ஒன்று பாபிலோனியரிடம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் 12 களம் மென்மாவும் 40 ஆடுகளும் 6 குடம் மதுவும் அதற்காக செலவாயின. ஆமா, சிஸ்டர். இந்த சிலை வந்து பேல் என்ற கடவுள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாபிலோன்ல இருக்கிற பூசாரிங்க என்ன பண்ணாங்கன்னா, பண்டிகைனா இது செலுத்துவாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, இந்த சைரஸ் அதாவது தரியு ராஜா என்ன பண்றாருன்னா, ராஜாவா ஆன பின்னாடி அவரும் அதை தான் வழிபடுறாரு. வழிபடுறப்ப அப்ப தானியேலை கூப்பிட்டு கேட்கறாரு, ஏன் தானியேலு நாங்களாம் இந்த கடவுளை வழிபடுறோம், நீ மட்டும் வழிபட மாட்டேங்கிறேன்னு கேட்குறப்ப, அதுக்கு தானியேல் என்ன சொல்றாருன்னா, வானத்தையும் பூமியை படைத்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் நான் வழிபடுவேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாருன்னா, இந்த ராஜா தரியு கிட்ட சொல்றாரு. இப்போ என்ன கேள்வினா, அதுக்கு அவர் சொல்றாரு, இதுவும் உண்மையான கடவுள் தானே, இதெல்லாம் இவ்வளவு சாப்பிடுது இல்லைன்னு கேட்குறப்ப, அது கீழே படிங்க சிஸ்டர். மன்னர் அவரை நோக்கி, பேல் வாழும் தெய்வம் என்பதை நீர் அறியீரோ? அது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உண்டு குடிக்கிறது என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்பொழுது தானியேல் சிரித்துக்கொண்டே, மன்னரே, நீர் ஏமாறாதீர். ஏனெனில் இது உள்ளே வெறும் களிமண், வெளியே வெண்கலம். இது ஒருபொழுதும் உண்டதுமில்லை குடித்ததுமில்லை என்றார். இதன் சிஸ்டர் இப்படி சொல்றப்ப ராஜாவுக்கு என்னாச்சுன்னா கோபம் ஆயிடுச்சு. அப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, பேல் கடவுளை என்னென்ன சாப்பிடுமோ அதை மறுபடியும் கொண்டு வந்து கோயிலுக்குள்ள வைங்க. தானியேல் இப்படி சொல்லிட்டா, அப்படி நம்ம கடவுள் உண்மைன்னு நம்ம காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி எது எது சாப்பிடுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச பின்னாடி என்ன பண்றாருன்னா, இந்த ராஜாவே என்ன பண்ணாருன்னா கடைசியா கதவு சாத்துறாரு. ஏன்னா வேற யாராச்சும் சாத்திட்டா கூட வேறவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால நானே சாத்துறேன்றப்ப தானியேல் என்ன பண்றாருன்னா, ராஜாவை கூப்பிட்டு, ராஜா ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு தானியோட ஆட்களை வர சொல்லி சாம்பல் இருக்குது இல்லைங்களா, சாம்பலை கொண்டு வந்து உள்ளெல்லாம் கொட்டிட்டாரு. கொட்டிட்டு நீங்களே கதவு சாத்திருங்க ராஜா அப்படின்றாரு. சாத்திட்டு போயிட்டு மறாத நாள் வராங்க. வந்தவொடனே ராஜா கேட்குறாரு, தானியேலே கதவு பூட்டி இருக்குதான்னு. ஆமா பூட்டி இருக்குதுன்றாரு. இப்போ நான் திறக்கிறோன்னு சொல்லி திறந்தவொடனே மேஜையை பார்க்குறாரு, அங்கே இருக்கிறது எதுவுமே காணும். அப்போ ராஜா சொல்றாரு, யார் தரியு ராஜா சொல்றாரு, உண்மையான கடவுள் பத்தியா சொன்னல சாப்பிட்டுருச்சு, இது உண்மையான கடவுள், நீ நம்பல அப்படின்னு. அதுக்கு தானியேல் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ராஜா பொறுமையா இருங்க, கொஞ்சம் உள்ள வந்து எட்டி பாருங்கன்றாரு. உள்ள போய் எட்டி பார்த்தா சாம்பல் கொட்டிதான் இல்லைங்களா, அதுல கால் வச்சு இருந்திருக்கு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, இந்த கால் தடம் பார்த்தா யாருது மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கிறாரு. ஆமா அப்படின்னு. அதில் பார்த்தா ஒரு ஜென்ஸு, ஒரு லேடி, குழந்தைங்க கால் இதெல்லாம் நிறையா இருக்குது. பார்த்தோன்னே கூப்பிட்டு பூசாரி கூப்பிட்டு இது என்னன்னு கேட்குறாரு. கேட்குறப்ப இவங்க கோயிலை இப்படி பூட்டிடுறாங்க. ஆனால் கோயிலுக்கு பின்னாடி என்னன்னா ரகசிய அறை இருக்குது. இவங்க எல்லாம் வச்சுட்டு போன பின்னாடி நைட்டோட ஒரு கூட்டமே உள்ளே பூந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடிடுதுங்க. வருஷம் வருஷம் இது நடக்கிறதுனால கடவுள் தான் சாப்பிட்டுச்சுன்னு அந்த ஊரே ஏமாத்திட்டு இருந்தாங்க. அது வந்து தானியேல் சொல்றாரு, இந்த மாதிரி தான் ஏமாற்று வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை போய் கடவுள் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறப்ப சைரஸ் கோவம் வந்து என்ன பண்றாருன்னா அந்த கூட்டத்தை அழிச்சிடுறாரு. இப்போ அந்த கூட்டத்தாருக்கு யார் மேல கோவம் இருக்கும்? தானியேல் மேல கோவம் இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அரக்க பாம்புன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பண்றாரு. வசனங்களை அதிலே வாசிச்சிடலாம். தானியேல்ல 23 வாசிங்க சிஸ்டர். 2:23. பாபிலோனியாவில் பெரியதொரு அரக்கப்பாம்பு இருந்தது. பாபிலோனியர் அதையும் வழிபட்டு வந்தனர். மன்னர் தானியேலிடம், இது உயிருள்ள தெய்வம் என்பதை உம்மால் மறுக்க முடியாது. ஆகவே இதை வணங்கும் என்று சொன்னார். தானியேல் மறுமொழியாக, என் கடவுளாகிய ஆண்டவரையே நான் வழிபடுவேன். ஏனெனில் அவரே வாழும் கடவுள். மன்னரே, நீர் எனக்கு அனுமதி கொடுத்தால் வாளா வாளோ தடியோ இன்றி நான் இந்த அரக்க பாம்பை கொன்றிடுவேன் என்றார். அதற்கு மன்னர், சரி, உமக்கு அனுமதியா தருகிறேன் என்றார். ம். அதுக்கு பின்னர் படிங்க. பின்னர் தானியேல் சிறிது கீழ், கொழுப்பு, முடி ஆகியவற்றை எடுத்து அவற்றை ஒன்று சேர்த்து உருக்கி உருண்டைகளாக திரட்டி அவற்றை அரக்க பாம்பின் வாயில் வைத்தார். அவற்றை தின்றதும் அதன் வயிறு வெடித்தது. உடனே தானியேல், நீங்கள் வழிபட்டு வந்ததை பாருங்கள் என்றார். இப்போ என்ன இன்னொரு சம்பவம் நடக்குதுன்னா, அந்த பாம்பை பற்றி சொல்றாரு. இருக்கிறதுல பெரிய பாம்பு, அதை கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தானியேல் என்ன பண்ணிட்டாருன்னா, தடி இல்லாமல் எதுவும் கத்தி இல்லாமல் கொன்னே போட்டார். இப்போ இதையும் பண்ண உடனே பாபிலோனில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, இன்னும் செம கோவம் வந்துருச்சு. இப்போ இந்த விஷயம் பண்ணோடனே சைரஸ் தரியு என்ன பண்ணிட்டாருன்னா, ஓ இதெல்லாம் ஃப்ராடு தர மாட்டேங்குது அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளே போயிடுச்சு. போனோடனே இப்போ ஜனங்களெல்லாம் தானியேல் மேலே கோபம் ஆகிட்டாங்க. இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேதத்தில் ஒரு விஷயம் வாசிக்கிறோம். 30 நாளைக்கு யாரும் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாதுன்ற ஒரு மக்கள் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் இந்த விஷயம் பண்ண உடனே ஜனங்களுக்கு செம்ம கோவம் வந்து 30 நாளைக்கு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, ராஜா உம்மை தவிர அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறப்ப இந்த கட்டளை தரியு ராஜா போட்டார். யாரு? கோரேஸ் போட்டாரு. போட்ட உடனே தானியேல் என்ன பண்ணாருங்க, தானியேல் வணங்கல. அவர் போய் மேல் வீட்டால் என்ன பண்ணாரு, அதே மாதிரி 3 வேளை ஜெபம் பண்ணாரு நம்ம பார்க்குறோம். இப்போ பைபிளில் வாசிக்கிறப்ப இதை பற்றி போட்டிருக்காது, ஆனால் தள்ளுபடி ஆபத்தில் போட்டிருக்குது. எதனால இந்த 30 நாள் வரைக்கும் எதுவும் வணங்கக்கூடாதுன்னு இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, தானியேல் அந்த சிலையை முடிச்சு கட்டிட்டாரு, பாம்பையும் கொண்டு விட்டாரு. அப்போ தானியேல் வந்து இது வணங்குறது இல்லை. ஆனால் தானியேல் யாரையோ வணங்குறான். யாரை? ஒரு கடவுளை. அந்த கடவுளை அவன் வணங்கக்கூடாது, ராஜாவை தான் அவன் வணங்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் தான் இந்த 30 நாள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த 30 நாள் கொண்டு வராங்க. ஆனால் அந்த 30 நாளில் யாரெல்லாம் வணங்கலையோ அவன் என்ன பண்ணணும், சிங்க கெபியில் போடணும்னு வசனம் இருக்குது. ஆளுங்க சொல்றாங்க. இப்ப தானியேல் வணங்கல. இப்ப தானியேல் என்ன பண்ணிருக்கணும், தூக்கி சிங்க கெபில போட்டாங்க. போட்டு எத்தனை நாள் போட்டிருந்தாங்க, ஒரு நாள் இல்ல 7 நாள் போட்டிருந்தாங்க. 7 நாள் உள்ள இருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாசிச்சிடலாம். தானியேல் அதிலே 31 வாசிங்க சிஸ்டர். பாபிலோனியர் தானியேலை சிங்க குகையில் தூக்கி எறிந்தனர். அங்கே அவர் 6 நாள் இருந்தார். அக்குகையில் 7 சிங்கங்கள் இருந்தன. ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு 2 மனித உடல்களும் 2 ஆடுகளும் கொடுப்பது வழக்கம். ஆனால் அவை தானியேலை விழுங்க வேண்டும் என்பதற்காக அந்த 6 நாளும் அவற்றிற்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. ஓ சிஸ்டர், இப்போ என்ன பண்ணாங்கன்னா டெய்லி இது கொடுப்பாங்களாம். ஆனால் தானியேல் போடணுன்னு இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, 6 நாள் எதுவுமே போடல. தானியேல் உள்ள போட்டோன்னு எதுவுமே போடல. இப்போ சிங்கம் எப்படிங்க இருக்கும், 7 சிங்கம் இருக்குதுன்னு இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய பாடத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படும். 7 சிங்கம் இருக்குது, 6 நாளாக எதுவுமே சாப்பிடல, ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்கணும், தானியேலை முடிச்சு கட்டியிருக்கணும். ஆனால் எத்தனை நாள் இருந்தார், 7 நாள். ஆனால் பைபிளை படிக்கிறப்ப தானியேலை வந்து தரியு ராஜா போட சொல்லிட்டு மறாத நாள் வந்து துயர சத்தமாக கூப்பிட்டாருன்ற மாதிரி இருக்கும். மறாத நாள் இல்லை, 7 நாள். 7 நாளாக ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா கீத வாக்கியங்கள் எதுவுமே கேட்காம சோகத்தில் இருந்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம், ராஜா அப்படி இருக்க முடியுங்களா? ஆனால் தரியு ராஜா அப்படி இருந்துக்கிறாரு, கோரேஸ் அப்படி இருந்திருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தானியேல் பண்ண இந்த சம்பவத்தை பார்த்துட்டாரு. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தானியேல் யாரா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறானே, இவன் எங்கேருந்து வந்தான், யூதாயிலேருந்து வந்தான், அப்போ இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு யாருக்கு தெரிஞ்சுன்னா, இந்த பெர்ஷியன் ஆகிய கோரேஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் 7 நாள் வரைக்கும் ராஜா துயரமாக இருந்துட்டு 7ஆம் நாள் வராரு. வந்து தானியேலேன்னு கூப்பிட்றாரு. நீ நம்மன கடவுள் உன்னை காப்பாற்றுறதுக்கு வல்லவராக இருக்கிறாருன்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னா, நான் உயிரோட தான் இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றார். அப்போ 7 நாள் வரைக்கும் தானியேல் உள்ளே இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 7 நாள் வரைக்கும் தானியேல் என்ன பண்ணாருங்க, சாப்பிடாம இருந்துட்டாரு தானே. சிங்கம் சாப்பிடாம இருந்துச்சு, அது வந்து தேவன் ஏதோ பண்ணிட்டாரு. ஆனால் தானியேலுக்கு தானியம் எங்கே கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள் அதிலே வாசிக்கலாம். அதிலே 33 வாசிக்கிட்ட. அக்காலத்தில் யூதேயாவில் அபக்குக் என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார்.
அவர் கூழ் காய்ச்சி ஒரு கலயத்தில் அப்பங்களை பிட்டு வைத்து அவற்றை அறுவடையாளர்களுக்கு கொடுக்க வயலுக்கு கொண்டு போனார். ஆண்டவரின் தூதர் அவரிடம், நீர் வைத்திருக்கும் உணவை பாபிலோனில் சிங்க குகையில் இருக்கும் தானியேலிடம் எடுத்துச் செல்லும் என்றார். அதற்கு அபக்குக், ஐயோ, நான் பாபிலோனை இதுவரை பார்த்ததே இல்லை, சிங்க குகை பற்றியும் எனக்கு தெரியாது என்றார். எனவே ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்கி காற்றினும் விரைந்து சென்று பாபிலோனின் சிங்க குகைக்கு மேலே இறக்கிவிட்டார். அப்பொழுது அபக்குக், தானியேல், கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உரக்க கூறினார். அப்பொழுது தானியேல், கடவுளே, நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூர்பவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று உரைத்தார். போதும் சிஸ்டர். இப்போ என்ன பண்ணா யாருங்க அவருக்கு சாப்பாடு கொடுத்தா? ஆபகுக்கு தான் போய் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு சில விஷயம் நம்ம தள்ளுபடி ஆகணும் தள்ளி விட்டாங்க. இந்த தள்ளுபடி ஆகத்தை முதல்ல தள்ளனவங்க யாருன்னு பார்க்கணும். யாரை கேட்டு தள்ளுனீங்க? முதல்ல தள்ளுபடி ஆகனா என்ன, இல்லை என்ன காரணத்துக்காக நீங்கள் தள்ளுபடி ஆகத்தை பண்ணீங்க? ஏன்னா இது நம்ம ஊர்கா மாதிரி டச் பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன ரீசன் அது வந்து தெளிவாக கொடுக்கணும். நிறைய பேர் கொடுக்காம இது தள்ளுபடி ஆகும் அப்படின்னா காரணம் தெரியல. ஆனால் இதை நம்ம மெயினாக எடுத்துக்கோன்னா ஊர்கா மாதிரி கூட நம்ம டச் பண்ணுறது தான் இந்த ஒரு அடையாளம் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணிட்டான்னா ஆபகுக்கு வந்து அப்போ யூதயா பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தவர். இப்போ இது எத்தனாவது வருஷம் நடக்குது இந்த சிங்க கெபியில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ராஜ்யம் வந்து 66 வருஷம் ஆட்சி பண்ணுச்சு. 66க்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா கோரேஸ் வராரு நம்ம பார்க்குறோம். கோரேஸ் ராஜா காலத்தில் எத்தனை 3ஆவது வருஷத்தில், அப்போ 66, 67, 68, 69வது வருஷம். 69, அதாவது தானியேல் பாபிலோனுக்கு போய் 69வது வருஷத்தில் நடக்கிற நிகழ்வு. இப்ப மன்னர் வராரு. அதுல தொடர்ச்சியா வாசிங்க சிஸ்டர். 40. மன்னர் 7ஆம் நாளன்று தானியேலை குறித்து துயரம் கொண்டாட சென்றார். அவர் குகையை அடைந்து உள்ளே பார்த்தார். இதோ தானியேல் உட்கார்ந்த வண்ணம் இருந்தார். உடனே மன்னர், தானியேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உரத்த குரலில் கத்தினார். பின் தானியேலை வெளியே தூக்கிவிட்டார். அவரை அழிக்க தேடியவர்களையோ குகைக்குள் எறிந்தார். நொடி பொழுதில் மன்னர் கண்முன்னரே அவர்களை சிங்கங்கள் விழுங்கின. இப்ப யாரு தானியேலுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்களோட ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி குகையில போட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு பார்த்தோம். இது யாருடைய காலத்தில் நடந்துச்சு? பெர்ஷியன் ஆகிய கோரேஸ். அதான் சைரஸ் நம்ம படித்தோம். அப்போ தரியு, கோரேஸு, சைரஸ் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரே நபர் தான். இப்போ தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்களா உங்களுக்கு எப்படி புரியும்னா க்ளீனாக புரியும். இப்போ நம்ம எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 24லேருந்து வாசிங்க. அப்படியே இப்போ பாடத்தை நம்ம முடிக்கிறோம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வரிவைக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். போதும் சிஸ்டர். இப்போ என்னன்னா மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதான் எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படும் முதல். ஜெருசலேம் அழிஞ்சு போன ஜெருசலேமை எடுத்து கட்டுகிறதுக்கான கட்டளை எப்போ வெளிப்பட்டுச்சோ அப்போலேருந்து பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம். இது மறுபடியும் மைண்டில் வச்சுக்கோங்க. 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை? 69 வாரம். இப்போ ஒரு சின்ன ஒரு கணக்கு மட்டும் போடுறோம். இப்போ 7 × 69 எத்தனை வந்துச்சுங்க? கணக்கு அப்படியே ஒருத்தர் போடுங்க. 7 × 69 இது அந்த ராஜாவோட லிஸ்ட் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. எத்தனை வருஷம்? 483 வருஷம். அதாவது ஜெருசலேம் பகுதி கட்டுறதுக்கு என்னைக்கு ஆணையிட்டாங்களோ அன்னையிலிருந்து பிரபுவாகிய மேசியா சங்கரிக்கப்படும் வரும் காலங்கள் வரைக்கும் 483 வருஷம் ஆகும்னு போட்டாச்சு. இப்போ இந்த டீட்டெயில் டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எழுதி வைக்கிறவங்க கூட எழுதி வச்சுக்கோங்க. இது அனுப்பிடலாம், எல்லாம் குரூப்பில் அனுப்பிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், மேதிய பெர்ஷியா ராஜாக்களின் விவரங்கள். கோரேஸ் ஆட்சி செய்த காலம் கிமு 550 529, மொத்தம்
21 வருஷம் ஆட்சி செய்தான். ஓகேங்களா? அதுக்கீழ பார்த்தீங்கன்னா, கோரேஸ் ராஜா பாபிலோன எத்தனை வருடம் ஆட்சி செய்தான்? கிமு 539 முதல் 529, மொத்தம் 10 வருஷம். பாபிலோன மட்டும் 10 வருஷம் அரசாட்சி பண்ணான். ஆனா மொத்தம் அவன் ராஜாவா பார்த்தா 21 வருஷம். அதுல வந்து பெர்ஷியாவும் மேதியாவும் சேர்ந்து எல்லாம் சேர்த்து நான் கணக்கு போட்டது 21. பாபிலோன் மட்டும் 10 நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ போடுங்க brother. பாபிலோன் ராஜா கிமு 539 பாபிலோன் ராஜ்யத்தை பிடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா யூதர்களை விடுதலை ஆக்குறாரு. யாரு? கோரேஸ். அது எப்பனா கிமு 539 யூதர்கள் விடுதலை ஆனார்கள் பார்க்குறோம். அடுத்தது போடுங்க. வருதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்ல அடுத்து அடுத்து அடுத்த சாப்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோரேசின் மகன். ஓகேங்களா? அந்த பேர் படிங்க பிரதர். கோரேசின் மாறிடுச்சு பாருங்க பிரதர், மாறிடுச்சு. அது கீழே அடுத்த கீழே சாட்டு. இந்த காம்பிசஸ், அவர் பேர் காம்பிசஸ், ஆனா அவருக்கு ஒரு பட்டம் என்னன்னா அகாஸ்வேர். அகாஸ்வேர்ன்றது ஒரு பட்டம் தான். அது நம்ம பேரா நினைக்கிறோம், அது பட்டம். ஓகேங்களா? ஏன்னா தரியுன்ற ஒரு பட்டம் மாதிரி அகாஸ்வேர் ஒரு பட்டம். அவர் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்தது கிமு 529 522, மொத்தம் 7 வருஷம் ஆட்சி செய்தார். அவர் வந்து என்ன பண்ணார்? எகிப்தை கைப்பற்றினவர் இவர் தான். அடுத்தது பெர்ஷியனான முதலாம் மகா தரியு. நம்ம தரியுன்னு சொல்றோம் இல்லைங்களா? தரியுன்னு ஒரு பட்டம் தான். அந்த மகா தரியு ஃபர்ஸ்ட் பெரிய தரின்னு அவர் சொல்லுவாங்க. ஆட்சி செய்த காலம் கிமு 522 486 வரைக்கும் மொத்தம் 36 வருஷம் ஆட்சி செய்தார். பாரசீக பேரரசு உச்சத்தில் இருந்தது இவருடைய காலத்துல தான். இரண்டாவது கோயில் அவருடைய காலத்துல தான் கட்டி முடிக்கப்பட்டது. ஓகேங்களா? ரெண்டாவது தேவாலயம் அவருடைய காலத்துல தான். ஏன்னா கோரேஸ் ராஜா வந்து விடுதலை அனுப்புறாருங்களா, இவங்க யார் யார் போறாங்கன்னா செருபாவேலும் யோசுவாவும் போய் ஆலயத்தை கட்ட தொடங்குறாங்க. அது எந்த காலத்துல முடிச்சாங்கன்னா இவருடைய காலத்துல மகா தரியு. அது எஸ்ரா புஸ்தகம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா கிளீனா புரியும். எஸ்ரா பத்தி நம்ம அடுத்த இதுல எடுத்துடலாம். நெக்ஸ்ட் முதலாம் அர்த்தசாஸ்திரா. ஓகேங்களா? மகாதரியு மகன் அகஸ்வேர் ஆட்சி பார்த்தீங்கன்னா கிமு 65 மொத்தம் 21 வருஷம் இவர் ஆட்சி செய்தார். எஸ்தர் ராஜாத்தியை மணந்தவர் இவர் தான். நம்ம படிக்கிறோம்ல எஸ்தர் புஸ்தகத்துல, அவர் இவர் தான், இந்த அகாஸ்வேர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலாம் அர்த்தசாஸ்திரா. அவர் பார்க்குறப்ப அவருடைய ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 40 வருஷம் இவர் ஆட்சி செய்தார். எருசலேமை திருப்பி கட்ட எஸ்ரா மற்றும் நெகேமியா அனுப்பிவிட்ட நபர் இவங்க தான். ஓகேங்களா? அடுத்தது இரண்டாம் இவரோட ஆட்சி காலம் பாருங்க. அவரது சகோதரர், இது வந்து ஒரு ஹிஸ்டரியில படிச்சீங்கன்னா அவரோட சகோதரனை கொலை செய்துட்டு வராருன்னு பார்க்குறோம். அடுத்தது இவர் வந்து 1 வருஷம் தான் ஆட்சி செய்தார். அடுத்தது வேற. சரி, ஓகே. உங்களோட இந்த டீட்டெயில்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எழுதிட்டு நோட்ஸ் போட்டுக்கோங்க. நோட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில், ஏன்னா இந்த தானியலோட தீர்க்க தரிசனம் க்ளீனாக பற்றி எடுக்கிறதுக்கு அது நல்ல உதவியாக இருக்கும். அதே நோட்ஸ் போட்டே உங்களுக்கு நான் கொடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்தால் நம்ம முடிஞ்சோடனே உட்காந்து அதை பற்றி பேசுவோம். வரக்கூடிய காலங்களை வந்து இதை முழுமையாக எடுக்க தேவன் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.